ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். 9/2/2026 15/2/2026 வரை உள்ள இந்த காலகட்டத்தின் வார பலன்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரத்தில் சூரிய பகவானானவர் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் இருப்பதும், புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பதும், சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியிலே ராகு பகவானும், மிதுன ராசியிலே குரு வக்கரகதியிலும், சிம்ம ராசியிலே கேது இருப்பதும் அமைகிறது. சந்திரனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிப்ரவரி 13 அன்று நமக்கு மாசி பிறப்பு. அதனால் கும்பராசிக்குள்ளார நமக்கு சூரியன் வந்துடுவார். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் மட்டும் நமக்கு மகர ராசியில் இருப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், அதாவது ஒரு 4 கிரகங்கள் சேரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுபோல் மாசி மாதம் பிறந்துடுது. அப்போது குரு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்குள்ளே இருக்கும். ராகுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்டு. அதுபோல் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், திரையோதசி திதி. அன்றைய நாளில் சனி பிரதோஷத்தினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னும், 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்துடுது. இப்போது மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு எழுச்சியின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்குள்ளார வருது. அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரும். தந்தையார் உடையிலே நல்லா, அதிகாரங்கள்லாம் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சனி பிரதோஷத்துக்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவலிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுப்பது, அதுமாதிரி வெள்ளை பூக்களால் அச்சிப்பது. இதனால் என்ன பண்ணால் பலவிதமான தோஷங்களை நீக்கிக் கொள்ள முடியும். என்ன மாதிரினா கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்கிறோம். தடைங்க, வேலையில் தடைகள், வியாபாரத்தில் தடைகள், முன்னேற்றத்தில் தடைகள்லாம் சொல்கிறோம்ல. இந்த தடைகளெல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோல் அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியின் போது அபிஷேகம் செய்வது. நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி இருக்குது. அந்த நாளிலே அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு ருத்ர சமங்கள் சொல்லி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, முன் செய்த பாவங்கள், வினைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்றைக்கு செஞ்ச பாவமோ இன்னி வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல வாரமாக அமைகிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளணும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. சூரியனின் தாக்கமானது 6ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளே சூரியனானவர் சிம்ம ராசிக்காரர். இவர் அங்கே உத்திராட நட்சத்திரத்தில் உட்காரும்பொழுது சந்திரனும் உத்திராட நட்சத்திரத்தை நோக்கி பயணம் செய்யும்போது உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளும் வளமையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வந்து விடுவார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு கொடுத்த காசு திரும்பி வருவதற்கான வாரம், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றியின் லாபமும் அனைத்தும் வந்து செய்யும். கொடுத்த கடன் திரும்பி வந்ததுனால சந்தோஷம் தானே. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் உச்சத்திலே அமரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. அப்போது உச்சத்தில் அமரக்கூடிய இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயானவர் உச்சத்திலே அமரக்கூடிய மகர ராசியோட இருக்கிறார். மாசி மாதத்துக்குள்ளே 13ஆம் பிறப்புன்னு வந்ததுனாலே மாசி பிறப்பு வந்து பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் வரும். நமக்கு கும்பராசிக்குள்ளார் சூரியன் போயிடுவார், குருவினால் பார்க்கப்பட போகிறார். உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல அமரப்போகிறார். அதனால் நிறைய அலைச்சல்கள் கொடுக்க போகிறார். பொருளாதார வசதியிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பொருள் வரவுக்கான தேடல்கள் நிறைய இருக்கும். அந்த அலைச்சல்கள் மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய உச்சகதியான மகர ராசியில் எல்லா விதமான பெனிஃபிட்டும் எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் தன் பார்வையால் சிம்ம ராசியை பார்க்க போகிறார்.
அப்போது உங்களுக்கு செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறதும் உச்சகதியிலிருந்து பார்க்கிறார் என்ற பார்வையின் பலனாகவும் நீங்கள் உங்களுடைய மனசில் நிலங்களை விற்று வாங்க வேண்டும், விளை நிலங்களை விற்று கட்டிடங்கள் போன்ற இடங்களெல்லாம் வாங்கணும், இந்த ரெனோவேஷன் போன்ற மாற்று வேலைகளெல்லாம் செய்வதற்கான விஷயங்களெல்லாம் செய்வோம். அந்த மாற்றி செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே செய்யணும் எண்ணங்கள் வரும். அது மட்டுமல்ல, புதன் சேர்ந்து இருப்பதனாலே தரை இடங்கள் வாடகைக்கு விடுவதற்கான எண்ண ஓட்டங்களும் உண்டாகும். வியாபாரத்திலே இது புதிய யுத்தியாக பயன்படுத்தி வியாபாரத்திலே நீங்கள் சில இடங்களை மற்றவர்களுக்கு ஒத்திக்கு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒத்திக்கு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணணும்னு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்வீர்கள். அது மூலமாக பணத்தை எதிர்நோக்கலாம். ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்களும் சில குறைபாடுகளும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கல்வி நிலைகளிலே நல்ல மேம்பாடு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வேலை வாய்ப்பில் சம்பள உயர்வு, மாற்றங்களும் கூடிய இடப்பெயர்ச்சி போன்றவையும் இந்த காலகட்டங்களிலே உண்டாகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சமான கடன் அடைக்க ட்ரை பண்ணுங்க. கடன் அடைக்க ட்ரை பண்ணிங்கன்னா கடன் அடைந்துவிடும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். அதனாலே நல்ல முன்னேற்றங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் இந்த வாரத்தில் அவசியம் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்தினுடைய நல்ல அதிர்ஷ்ட எண் அப்படிங்கிறது 8, 5 என்ற அதிர்ஷ்ட எண். இந்த 8ஆம் எண் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பல விதத்திலும் கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது சார், எனக்கு எப்படி விலகிறதுனே தெரியல அப்படிங்கிற போது இந்த 8ங்கிற எண்ணும், 5 என்பது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது இல்லைன்னா ஃபார்ச்சூன் ரிலேட்டடான ஏதான எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணும்போது அதற்கு முன்னாடி இந்த நம்பரை மனதில் நினைத்து கொள்ள செய்யுங்கள். உங்களுக்கு இதிலிருந்து தெளிவான சிந்தனை, தீராத விஷயங்கள் தீர்ந்து ஒரு நல்ல நிறைவான கிளியர் மைண்ட் செட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. அதனால் உங்களுக்கு நன்மை பல பெருக ஒரு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.